அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி பத்ர் யுத்தத்திலே கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்கள். அவர்கள் மொத்தம் 14 பேர் இந்த யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்டது. மொத்தம் 14 பேர். அந்த 14 பேருடைய அடக்கஸ்தலம் இங்க இருக்கு. அப்படியே ஒரு சலாம் சொல்லிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் யா அஹ்ல தியார கௌமில் முஃமினீன வல் முஸ்லிமீன வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் நஸ்அலுல்லாஹ லனா வலக்கும் அல் ஆஃபியா خصوصا السلام عليكم يا شهداء بدريين رضي الله تعالى عنهم. அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய அடக்கஸ்தலம் இங்க மொத்தம் 14 சஹாபாக்கள் இதுல அடக்கம் செய்ய பத்ர் யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டது 14 பேர். அவருடைய பேர் முன்னால அங்க பதிவு செஞ்சிருப்பாங்க. அதை படிக்கலாம் போய் நம்ம இன்ஷா அல்லாஹ். அது போட்ட சஹாபாக்களுடைய பேர் பலகை இங்க வைக்கப்பட்டிருக்கு. அந்த பேர்களை படிக்கிறோம். அதுல பேர்களை படிக்கிறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் அல்லாஹ் தான் இந்த பத்ர் யுத்தத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த திருவசனத்தை, அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனம் இங்க பறிக்கப்பட்டிருக்கு. அதுல நம்ம படிக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலகத் நஸரனாக்கும் பிபத்ரின் வ அன்தும் அதில்லா ஃபத்தகுல்லாஹ லஅல்லக்கும் தஷ்குரூன் ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம் என்று சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் பத்ர் யுத்தத்தை பற்றி குர்ஆன்ல சொல்றாரு. பஸ்ல நம்ம சொல்லுவோம். இந்த பத்ர் யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்ட அவருடைய பேர் அஸ்மா ஷுஹதா கஸ்வத் பத்ர். பத்ர் யுத்தத்திலே கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட அந்த சஹாபாக்களுடைய பெயர் படிக்கப்பட்டிருக்கு. உமைர் இப்னு அபி வக்காஸ். முதல்ல உமைர் இப்னு அபி வக்காஸ் அதுல ஷஹீதாக்கப்பட்டது. இரண்டாவது சஃப்வான் இப்னு வஹப், தூஸ் சமாலைன் இப்னு அப்துல் உமர், மஹஜ் இப்னு சாலிஹ், ஆகில் இப்னு புகைர், உபைதத் இப்னு அல் ஹாரிஸ், சாத் இப்னு அல் ஹைசமா, முபஷிர் இப்னு அப்துல் முந்திர், ஹாரிசா இப்னு சுராகா, ராஃபி இப்னு முஅல்லா, உமைர் இப்னு அல் ஹமாம், யஸீத் இப்னு அல் ஹாரிஸ், மிஅவத் இப்னு அல் ஹாரிஸ், அவுஃப் இப்னு அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹும் ஜமீஆ. இவருடைய மொத்த சஹாபாக்கள் 14 பேர் இங்க இந்த நம்ம யுத்தம் பார்த்தோமா இல்லையா, சலாம் சொன்னோமா இல்லையா, அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. நம்ம வந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நீங்க பின்னால பார்க்கிறீங்களா இல்லையா, இந்த பகுதி தான் பத்ர் யுத்தம் நடைபெற்ற ஒரு இடம். இந்த பத்ர் யுத்தம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு திருப்பு முனை ஏற்படுத்திய ஒரு யுத்தம். எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரத்துல வலகத் நஸரனாக்கும் பிபத்ரின் வ அன்தும் அதில்லா, நீங்களும் சொற்பமானவர்களாக இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு மகத்தான வெற்றி அல்லாஹ் வழங்கினான். இஸ்லாமிய படைகள்ல வெறும் 313 பேர்கள், எதிரி படைகள்ல 1000க்கும் மேற்பட்டவர்கள். எதிரி படைகள்கிட்ட அவங்கள்ட்ட வால் படை இருந்தது, குதிரை படை இருந்துச்சு, வால் பலம் இருந்தது, ஆள் தேர்ச்சி பெற்ற வீரர்கள் இருந்தார்கள். ஆனால் இஸ்லாத்தில எந்த ஒரு ஆயுதங்களும் இல்ல. வெறும் 313 சஹாபாக்கள். அவங்கள்ட்ட வெறும் போர் பயிற்சி பெற்றவர்கள் அல்ல. இருந்தாலும் அவங்கள்ட்ட இருந்தது ஒரே ஒரு நம்பிக்கை தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் எதிரில் பார்க்கக்கூடிய பள்ளிவாசல் மஸ்ஜித் அரிஷ். இந்த அரிஷ்ல தான் ரசூலுல்லாஹ் கூடாரம் போட்டிருந்தாங்க. கூடாரம் போட்டு இந்த பள்ளிவாசல்ல அந்த இடத்துல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உருக்கமான ஒரு பிரார்த்தனை புரிந்தார்கள். அல்லாஹ்விடத்துல ரொம்ப உருக்கமா, யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த போர்ல இருந்து எங்களுக்கு வெற்றி கிடைக்கலன்னு சொன்னா உன்னை வணங்குறதுக்கு இந்த துனியாவில யாரும் இல்லாமல் ஆயிடுவாங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிவாதமா அல்லாஹ்ட்ட கேட்டு, அல்லாஹ்ட்ட நீ கொடுத்த வாக்குறுதி எனக்கு காப்பாத்தணும், எங்களுக்கு வெற்றி கிடைக்கணும், வெற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட ரொம்ப மனமுருகி பிரார்த்திக்கக்கூடிய ஒரு இடம் மஸ்ஜித் அரிஷ், அந்த பள்ளிவாசல். அதனுடைய பேரால் தான் நீங்க அரிஷ் என்ற ஒரு பள்ளிவாசல். அரிஷ்ன்னு சொன்னா கூடாரம் சொல்லிட்டு அர்த்தம். அந்த கூடாரம் இடப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க கூடாரமிட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்கள் இங்க இருக்காங்க. எதிரிகள்லாம் கீழே முகாமிட்டு இருக்காங்க. அபு ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற மிகப்பெரிய இஸ்லாத்தினுடைய எதிரிகள் எல்லாம் இங்கே முகாமிட்டு இருக்காங்க. காரணம், எங்க தண்ணீர் இருக்குமோ அங்கதான் போர்க்களத்தை அமைச்சுக்குவாங்க. எதிரிகள் ஃபர்ஸ்ட் வந்த உடனே இங்க உட்கார்ந்து இடம் பிடிச்சுக்கிட்டாங்க. தண்ணீர் இருக்கிற இடமா பார்த்து அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. இஸ்லாமியர்களுக்கு மேடான பகுதி, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தது மேடான பகுதி, தண்ணீர் இல்ல, எதுவுமே இல்ல. அல்லாஹு தஆலா இடத்துல ரொம்ப மனமுருகி ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்க. தண்ணீர் இல்லாத ஒரு நேரத்துல அல்லாஹு தஆலா அன்று இரவு மழை பொழிய செய்தான்னு சொல்லிட்டு, அப்ப அவங்களுக்கு தண்ணீர் தேவைக்கு அல்லாஹ் மழையை ஏற்படுத்தினான், மழை பொழிய செய்தான்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கப்பட்டது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்களாம், அந்த யுத்த காலத்துல எல்லாரும் சஹாபாக்கள் இருக்கக்கூடிய நேரத்துல அவருடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் 2 சின்ன பசங்க, சின்ன குழந்தைங்க,
அவங்க பாக்குறாங்க, ஆச்சரியமாயிடுச்சு, இந்த சின்ன பசங்க போர்ல இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு அந்த பசங்கள்ட்ட கேட்கக்கூடிய நேரத்துல அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஏன் அபூஜஹலை பத்தி நீங்க எதுக்குப்பா விசாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல, இல்ல முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்ப பார்த்தாலும் அபூஜஹல் திட்டிக்கிட்டே இருக்கானா, நாங்க கேள்விப்பட்டோம். அந்த சின்ன பாய்ந்து சென்று அபூஜஹலை வாளால் தாக்கினார்கள். அந்த இருவரும் தாக்கிதான் அபூஜஹல் மரணித்தான் என்று வரலாறு சொல்ல. அதுல நீங்க பார்க்கக்கூடிய இந்த மைதானம் தான் எதிரிகள் அமர்ந்து இருக்கக்கூடிய, அவர்கள் முகாமிட்டு இருக்கக்கூடிய இடம். இதுல அபூஜஹல் போன்ற பெரிய பெரிய எதிரிகளுடைய படைகள் எல்லாம் இருந்தது. அந்த எதிர்ப்பு இங்க இருந்து இதெல்லாம் போர் மும்முரமா நடைபெறக்கூடிய நேரத்துல 70 பேர் இதுல கொல்லப்பட்டார்கள். அல்ல, கொல்லப்பட்டார்கள். அந்த எதிரிகள்ல வந்து முக்கியமான வீரர்கள், குறைஷிகளுடைய வீரர்களை 24 பேரை இந்த கிணத்துல போட்டுதான் மூடிட்டாங்க, கல்ல போட்டு மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லப்படுது. அல்ஹம்துலில்லாஹ், நாம் பார்க்கக்கூடிய ஒரு பகுதி தான் மஸ்ஜித் அரிஷ் என்று சொல்லக்கூடிய பத்ரு யுத்தத்தினுடைய சமயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகாமிடக்கூடிய ஒரு இடம்தான் இந்த மஸ்ஜித் அரிஷ். இந்த மஸ்ஜித் அரிஷ் என்ற இடத்திலிருந்து தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுவதும் தூங்காமல் ஒரு உருக்கமான ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே வேண்டினார்கள், அல்லாஹ்விடத்தை பிரார்த்தித்தார்கள். யா அல்லாஹ், இந்த களத்திலே எங்களுக்கு வெற்றியை வழங்கவிட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த உலகத்திலே யாரும் இல்லாமல் ஆகிவிடுவார்கள் என்ற ஒரு உருக்கமான ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே முன்வைத்தார்கள். அல்லாஹ் அதன் விளைவாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பதிவு செஞ்சான், வலக்கது நஸ்ரன்னாக்கும் பி பத்ரி வஅன்தும் அதில்லா, நீங்கள் சொற்பமானவர்களாக இருக்கக்கூடிய நேரத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வழங்கினோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த இடத்திலிருந்து தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருக்கமான ஒரு பிரார்த்தனையை நிகழ்த்திய பத்ரு யுத்தத்திலே, பத்ரு யுத்தத்திற்கு வெற்றிக்கு ஒரு காரணமாக அமைந்த ஒரு இடம்தான் இந்த மஸ்ஜித் அரிஷ். ஒரு பகுதி அல்லாஹு தஆலா பத்ரு யுத்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வழங்கினான் என்று நாம் குர்ஆனிலே பார்க்கின்றோம். குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்றான், வலக்கது நஸ்ரனாக்கும் பி பத்ரி வஅன்தும் அதில்லா, நீங்கள் சொற்பமானவர்களாக இருக்கக்கூடிய நேரத்திலே உங்களுக்கு நாம் பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தோம்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படி அல்லாஹு தஆலா இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தது எப்படி? வெறும் 313 சஹாபாக்களுக்கு எப்படி 1000க்கும் மேற்பட்ட எதிரிகளை வென்றார்கள் என்று நாம் ஆய்வு செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தஆலா மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்தான். அந்த மலக்குமார்கள் இறக்கப்பட்ட மலைதான் நீங்கள் பின்னால் பார்க்கக்கூடிய ஜபலே மலாயிகா. ஜபலே மலாயிகா என்று சொன்னால் மலக்குமார்களால் இறக்கப்பட்ட, அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து மலக்குமார்கள் இறக்கினான். இங்கிருந்து இறங்கிதான் மலக்குமார்கள் அந்த பத்ரு யுத்தத்திற்கே வந்து அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையோடு சேர்ந்து போராடினார்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் எதிரிகள் எல்லாம் வீழ்ந்தார்கள் என்று நாம் வரலாறுல பார்க்கிறோம். Hi